ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் ஹெல்த்தி லைஃப். பொதுவாகவே ஒரு குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக இருந்துச்சுனாவே குழந்தை கடகடன்னு வளர்ந்துருவாங்க. ஸோ அதுக்காக ஒரு 8 months பேபிக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு 10 தால் இன்க்ரீடியன்ஸை வச்சு நான் ஒரு சூப்பர் சர்லாக் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த சர்லாக்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடணும், எந்த அளவு போடணும், எப்போல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே ஒரு 8 to 10 months பேபிக்கு ஒரு நாளைக்கு 10 to 15 கிராம் அளவுக்கு புரோட்டீன் தேவைப்படும். 600 to 800 கிலோ கலோரி அளவுக்கு எனர்ஜி தேவை. இதுக்கு நம்மளுடைய கால்குலேஷன் படி இந்த சர்லாக்கில் ஒரு 5 to 10 கிராமுக்குள்ள ஒரு நாளைக்கு கொடுத்தோம்னா தாராளமாக ஒரு 12 கிராம் அளவுக்கு புரோட்டீன் அவங்களுக்கு கிடச்சிரும். கூடவே 500 to 600 அளவுக்கு கிலோ கலோரி எனர்ஜியும் கிடச்சிரும். ஸோ உங்கள் குழந்தைங்க அதிக ஆற்றலோடவும், அதாவது அதிக எனர்ஜியோடவும், அதே நேரத்தில் புரோட்டீனும் நிறையா கிடைக்கிறனால கடகடன்னு வளருவாங்க. இதில் நான் மெயினாக எடுத்திருக்கிறது கிரீன் கிராம், அதாவது பாசி பயிர் எடுத்திருக்கேன். பெரும்பாலும் மோஸ்ட்லி எல்லாரும் பாசி பருப்பு எடுத்துக்குவாங்க. நம்ம பருப்பை விட அதோட மேல் உள்ள தோலையும் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் அதிக அளவு ஃபைபர் இருக்கும். அது குழந்தையோடைய டைஜஸ்ட் ப்ராப்ளத்தை ரொம்பவே சால்வ் பண்ணக்கூடியது. அதனால தான் நான் பாசி பயிராக எடுத்திருக்கேன். ஸோ இது 1 கப் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா வானிலையில் போட்டுட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ கொண்டக்கடலையில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஈஸியாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய யூஎஸ், அதாவது அமெரிக்காவுடைய உணவு மற்றும் பாதுகாப்புத்துறை நிறுவனம் கூட 6 மாத குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு கொண்டக்கடலையை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை டைரெக்டாக கொடுக்காம நம்ம அதை பவுட்ரு பண்ணியோ இல்லாட்டி நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் நான் இன்றைக்கி கொண்டக்கடலையை சர்லாக்கில் சேர்த்துருக்கேன். இது தேர்டு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்புனால எல்லாருக்கும் தெரியும், அதுலேயும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம சாம்பாருக்கு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற துவரம் பருப்பு தான். ஸோ இதுவும் குழந்தைக்கு நல்லாவே ஒரு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே தனித்தனியாக கடாயில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அது லைட்டாக வறுபடுறது நமக்கே தெரியும். லைட்டாக அதோட கலர் லைட் ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ அந்த மாதிரி டைம் வரையில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் எங்கேயாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவாஸ் ஹெல்த்தி லைஃப் சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா பேபி அண்ட் டாலர்ஸ்க்காக கேர் வீடியோஸ், அதாவது பேபி ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ் அண்ட் பேபி ஃபுட் வீடியோஸ் தான் நாங்கள் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் பேபி அண்ட் டாலர்ஸை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீனட், அதாவது நிலக்கடலை. நம்ம இந்தியாவுடைய ரொம்ப ஈஸியாக அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் அதிகம் உள்ள ஒரு பொருள்னால் அது நிலக்கடலை தான். ஸோ நிலக்கடலையே குழந்தைக்கு சேர்க்கலாமா அப்படிங்கிறதுலேயே நிறையா பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க அது நிலக்கடலை சேர்க்கக்கூடாது, குழந்தைக்கு வயிற்று வலி வரும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. அதை நம்ம சரியான நேரத்தில் சேர்த்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யூஎஸ், அதாவது அமெரிக்காவில் குழந்தைங்களுக்கு அலர்ஜி மற்றும் தொற்று நோய் வர்றதுக்காக எப்படிலாம் தொற்று நோய் வருது அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணுற ஒரு நிறுவனம் 2008 ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நிலக்கடலை அதிகமாக சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ஒரு 80% அலர்ஜி ப்ராப்ளமே வர்றதில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நிலக்கடலையை நம்ம 6th monthலேயே தாராளமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை, யூஎஸ் நிறுவனமே சொல்லியிருக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ 6 monthலேருந்தே அளவாக சேர்த்துக்கோங்க. இதில் நான் சேர்த்துருக்கிறது அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இப்போ தான் உங்கள் குழந்தைக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் கொடுக்குற அளவுலேருந்து பாதியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் போட்டிருக்கேன், நீங்கள் அதை 1/2 கப்பாவோட போட்டு சேர்த்துக்கலாம். இதை வறுத்ததுக்கப்புறமா அந்த தோலை சில ரிமூவ் பண்ணிடுவாங்க. நம்ம பவுடராக தான் ஆட் பண்ண போகிறதுனால இதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அதில் இருக்கிற ஃபைபர் நமக்கு வேஸ்ட் ஆகாது. அது ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான எல்லா சத்துக்களுமே ஒரு பொருளில் இருக்குது அப்படின்னா அது கருப்பு கவுனி அரிசி தான். ஏன்னா அதை அப்படி சொல்கிறேன்னா அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது அண்ட் ஜிங்க் இருக்குது. இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதனால தான் நான் ரொம்ப முக்கியமான கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துருக்கேன். இதில் இருக்கிற அதிக அளவு ஃபைபர் குழந்தையுடைய டைஜஸ்ட் ப்ராசஸை கரெக்ட் பண்ணும். ஸோ குடல் இயக்கம் சீராக இருக்கிறனால அந்த குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகி பசி நல்லா கொடுக்கும்.
அடுத்த ஒரு இன்கிரீடியன்ட் ரொம்பவே ஸ்பெஷல், அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்னன்னா பொட்டுக்கடலை தான். இந்த பொட்டுக்கடலையில் அதிக அளவு நார்ச்சத்து மட்டும் இருக்கிறது இல்லாமல் விட்டமின்கள் நிறையா இருக்குது. மெயினாக வந்து விட்டமின் ஏ இருக்குது, அண்ட் B1 இருக்குது, B2 இருக்குது, B3 இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதாவது ஃபைபர் வந்து குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ப்ராசஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஈஸியாக வெயிட் கெயினும் ஆவாங்க, அடுத்து நல்ல பசியும் அவங்களுக்கு எடுக்கும். இதை ஏன் நான் எடுத்திருக்கேன்னா, ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு ப்ரோட்டீன் மட்டும் இருந்தால் பத்தாது, கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக தேவை. ஸோ இதில் வந்து நான் கார்போஹைட்ரேட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து குழந்தைங்க கால் ஊனி நடக்கிறதுக்கு அண்ட் எல்லா விளையாட்டுகள் விளையாடுறதுக்கு பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான எனர்ஜியை வந்து இந்த கார்போஹைட்ரேட் கொடுக்கும். அதனால் இதையும் நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நீங்கள் தனியாக கொட்டி ஆற வச்சு. ஒரு குழந்தை நல்லா வளரணும்னா ஃபஸ்ட் அதோடைய செல் வளர்ச்சி நல்லா இருக்கணும். செல் வளர்ச்சி அடைந்தாலே குழந்தைங்களும் கடகடன்னு வளர்ந்துருவாங்க. ஸோ செல்லுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு உணவுப் பொருள் தான் எடுத்திருக்கேன். அது உளுந்தில் அதிக அளவு கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், அது மட்டும் கிடையாது, செல்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும் தன்மையும் இருக்குது. அடுத்து குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு 2 இன்கிரீடியண்ட்டை தான் நான் சேர்த்துருக்கேன். அது 50 பாதாம், 50 முந்திரி. இது ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாதாமில் அதிக அளவு விட்டமின் டி இருக்குது. மோஸ்ட்லி விட்டமின் டி சன்லைட்லேயும் கடல் உணவுப் பொருளில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம கடல் பொருளை வந்து உடனே நம்ம அவங்களுக்கு மீனெல்லாம் சேர்க்க முடியாது. அதனால் இந்த பாதாமையும் முந்திரியையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இந்த 10 இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு சர்லாக் பண்ணி கொடுத்தா போதும், கடகடன்னு வளருவாங்க, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இது கூட ஒரு 5 ஏலக்காய் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேவருக்காக நான் வறுத்து இதையும் சேர்த்து இது எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பவுடர் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ உங்கள் குழந்தைக்கு கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பவுடர் எடுத்து நீங்கள் பாலில் கூட கலந்து 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கன்னா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் கூட சேர்த்து நல்லா வேக வச்சு 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு நாட்டு சக்கரை கலந்து கொடுத்துக்கலாம். 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு பசும்பால் சேர்க்க வேணாம், டைஜஸ்ட் ப்ராப்ளம் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் ஃபீடிங் மதராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீஸ் மில்க் வேணும்னா நீங்கள் ஆப்ஷனலாக சேர்த்துக்கலாம், இல்லைனா நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ வாட்டரில் பவுடரை போட்டு நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சால்ட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அது கூட ஆப்ஷனல் தான், சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து பேரிச்சம்பழத்தை நைட்டே ஊற வச்சுட்டு அதை நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இல்லைனா ஆப்பிளை வந்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். பனானாவை மேஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை வந்து பசும்பாலில் நல்லா வேக வச்சுட்டு நாட்டு சக்கரை கலந்துக்கலாம், தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம், அல்லது புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நான் இதில் வந்து என் பையனுக்கு வந்து உப்பு சேர்த்து தனியாக கொடுத்துருக்கேன். பாப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு இதையே ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு தனியாக வேக வச்சுட்டு இது கூட நாட்டு சக்கரை கலந்து கொடுத்துருக்கேன். நம்மளுடைய விருப்பம் தான். இந்த சர்லாக் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு DM பண்ணுங்கள், உங்களுடைய ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த பவுடர்லாம் உங்களுக்கு தேவை, அதாவது பனானா பவுடரோட வீடியோலாம் தேவை அப்படின்னா மோர் வீடியோஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் ஒரு ஹெல்த்தி வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.